அனைவருக்கும் என் அன்பு கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்கள் கனகராஜ். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, இந்த பேண்டமிக் டைமில் நான் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயந்தான். ஓகேங்களா, ஏதாவது ப்ரோக்ராமிங் ஸ்கில் ஆர் ஹார்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்கணும், சிம்பிள் ப்ராஜெக்டை மேக் பண்ணோம், ஸ்கூல் அசைன்மெண்ட் ஆர் டிப்ளமோ ஆர் ஐடிஐ ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வச்சு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் ஆர் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஈஸி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஐடியா ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஆனால் நீங்கள் எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அர்டினோ யுனோ மைக்ரோ கண்ட்ரோலர் டெவலப்மெண்ட் போர்டு. ஓகே, இது என்னடா அர்டினோ யுனோனா பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் யூஸ் பண்ணுவோம், அப்படிலாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எந்தவித ஹார்ட்வேர் வாங்காமல் டிங்கர் கேரில் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அர்டினோ யுனோனா என்ன? ஸோ அர்டினோங்கிறது நேம் ஆஃப் த பிராண்ட் ஆர் கம்பெனி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃப்ரெஞ்ச் ஆர் ஸ்பெயின் அந்த கண்ட்ரியை சேர்ந்த மாணவர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது தான் பல வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேவா, யுனோனா ஒன்றுன்னு அர்த்தம். மைக்ரோ கண்ட்ரோலர் டெவலப்மெண்ட் போர்டு. மைக்ரோ கண்ட்ரோல்லாம் என்ன? ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்குது, மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது, அடுத்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, லேப்டாப், மொபைல், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அதெல்லாம் அந்த மாதிரி தான். இது ஒரு சின்ன போர்டு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு சென்சார்ஸ், ஒரு அவுட்புட் டிவைசஸ். சென்சார்னால் என்ன? டெம்பரேச்சர் சென்சாரு, மோஷன் சென்சார் ஆர் புஷ் பட்டனை கனெக்ட் பண்ணுறது. அவுட்புட் டிவைஸ்னால் என்ன? மோட்டார் இல்லை வால்வு, இந்த மாதிரி டிவைசஸ்லாம் வச்சு ப்ரோக்ராமிங் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, இந்த கோவிட்-19 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் கோவிட்-19க்கு தேவையானதெல்லாம். இப்போ மால்லலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேண்ட் வாஷ் என்ட்ராகிறவங்க கையை காமிப்பாங்க, ஹேண்ட் வாஷ் அப்படியே விழுகும். ஓகேங்களா, தென்ன ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறது. இந்த மாதிரி சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸை ப்ரோட்டோடைப்பாக ஆர் மாடலாக சிமுலேஷனாக பண்ணுறது தான் இது. ஓகேங்களா, ஒரிஜினலாக பண்ண முடியாது, அந்த கான்செப்ட் இதில் பண்ணலாம். அப்போனா மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு இதில் இருக்குது. டிங்கர் கேரில் ப்ரோக்ராம் ஈஸியாக பண்ண முடியும். டவுன்லோட் பண்ண தெரியவில்லை, நீங்கள் ஆன்லைன் அக்சஸ் பண்ணிக்கலாம். அர்டினோ யுனோ இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு. இதுதான் ஒரு ஹார்ட் ஆர் பிரைன் சொல்லுவாங்க, பிரைன் ஆர் ஹார்ட். அட்மெகா 3 to 8 லைக் நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா மெமரி சைஸ் ஆர் ப்ராசஸர் சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். அட்மெகானா அட்மெல் கம்பெனி, 3 to 8னா 32 KB மெமரி, 8 பிட் ப்ராசஸர். ஓகேங்களா, இந்த ஹோல்ஸ்லாம் இருக்குல்ல, ஹெடர், இங்கே தான் நம்ம ஹார்ட்வேர்ஸ், சென்சார்ஸ், இன்புட் டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணுவோம். இது அனலாக், இது டிஜிட்டல். ஓகேங்களா, ப்ரோக்ராமிங் எப்படி பண்ண முடியும்? இந்த USB போர்ட் இருக்கும், இதில் கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராமிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேட்டரிலாம் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் காம்பினேஷன் பண்ணி தான் இந்த கண்ட்ரோலர் இருக்குது. ஓகேங்களா, நம்ம பிரைன் மாதிரி தான். நம்ம ஹியூமன் பாடியில் என்னென்ன சென்சார்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, முக்கியமாக 6 சென்சார்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சென்சார் என்னென்ன பண்ணும்? அடுத்தது நமக்கு பிரைன், மைண்டு, அதான் ஒரு ப்ராசஸர். தென் அவுட்புட், எது? ஹேண்டு ஆர் லெக், இதுதான் அவுட்புட். ஸோ நம்ம பாடியிலே ஒரு சிஸ்டம் இருக்குது. சிஸ்டம்னா என்ன? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், காம்பனன்ட்ஸ் கனெக்டட் டுகெதர் டு டூ சம் ஒர்க். ஓகேங்களா, ரெஸ்பிராட்டரி சிஸ்டம் இருக்குது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ஓகேங்களா, இன்புட்னா என்ன கொடுக்குறான்? கீபோர்டு, மவுஸ். ப்ராசஸ்னா CPU. அவுட்புட்னா பிரிண்டரோ ஆர் LCDயோ, டிஸ்பிளே. அந்த மாதிரி தான் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்லேயும் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், மானிட்டர் பண்ணுறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் த்ரூ ப்ரோக்ராமிங். சிம்பிள். நவடேஸ் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் பேஸ்டு இருக்குது, கோடு பேஸ்டு இருக்குது. அதை எப்படி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேங்களா, ஓப்பன் சோர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரோட்டோடைப் பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் ஆன் ஃப்ளெக்சிபிள் ஈஸி டு யூஸ் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஓகே, குளோபலாக பார்த்தீங்கன்னா இந்த இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க குளோபலாக. ஓகேங்களா, இந்த மாதிரி டைப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இந்த மாதிரி டைப். ஓகேங்களா, அது ப்ராசஸர் நேம் சொன்னேன். எத்தனை இன்புட் அவுட்புட் இருக்குது அதில். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதில். டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், நம்ம மொபைல் வாங்கும்போது கூட சரி, எவ்வளோ ரேமு, ரோம் எவ்வளோ, டிஸ்பிளே சைஸ் எவ்வளோ, அதே மாதிரி தான் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். ஓகேங்களா, ப்ராசஸர் பேர் என்ன, எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கலாம், அதிகபட்சமாக எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கலாம். வோல்டேஜ் USB போர்ட் மூலமாக கொடுக்கலாம், வெளியே இருந்து கூட நம்ம வோல்டேஜ் கொடுக்க முடியும். அனலாக் பின், எத்தனை அனலாக் பின் இருக்குது, அதனுடைய கரண்ட், மின்னோட்டம் எவ்வளோ. ஓகேங்களா, ஃப்ளாஷ் மெமரி, கிளாக் ஸ்பீடு. ஓகேங்களா, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தான் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ நான் சொன்ன கான்செப்ட்லாம் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த பிக்சர்லேருந்து. ஈச் பார்ட்டுடைய பேர் என்ன,
ஓகேங்களா. இது அட்மெகா 32 மைக்ரோ கண்ட்ரோலர், இதான் ப்ராசஸர் ஐசி. ஓகேங்களா. அனலாக் பின், அனலாக் சென்சார் A0 to A5, 6 சென்சார் கனெக்ட் பண்ணலாம். டிஜிட்டல் எத்தனை இருக்குது? 0 to 13, 14 பின் இருக்குது. இதுதான் யூஎஸ்பி ப்ளக். இந்த ப்ளக்கில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராமிங் இதை டவுன்லோட் பண்ணுவோம், பேர்ன் பண்ணுவோம். எக்ஸ்டர்னலாக பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் பவர் சோர்ஸ். ஸோ எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸுக்கும் காம்பனண்ட்டுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், ரேஞ்ச் இருக்கும், இதுக்குள்ளார தான் பண்ணணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடியதுன்னு நம்ம ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம். அடினோ பற்றி. ஓகேங்களா. அடினோ யுனோ இதான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணது அவங்க. இதுக்கப்புறம் நிறைய போர்டு இருக்குது, மைக்ரோ கண்ட்ரோலர் நேனோ இருக்குது, அட்மெகா இருக்குது, நிறைய போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண பார்க்குறோன்னா டிங்கர் கேடில் எப்படி பண்ண முடியும், டிங்கர் கேடில். ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் பதிவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், டிங்கர் கேட் ஆன்லைன் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், ஈஸியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அர்டினோ மட்டும்தான் பார்க்க போகிறோம். அர்டினோ கொஞ்சம் ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் அர்டினோ பற்றி தெரிஞ்சுக்கேன். எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியாது, ஓகே, கோடு எதுவும் எழுத மாட்டேன். எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து எப்படி கற்றுக்கணும், பிகினர்ஸ். ஓகேங்களா. பேசிக்ஸ். அர்டினோன்னு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸ்டார்டர்னால் எக்ஸாம்பிள் அர்த்தம். அர்டினோ கிளிக் பண்ணுங்கள். ஏகப்பட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் 17 எக்ஸாம்பிள் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பண்ணி பார்க்குற மூலம் நமக்கு செஞ்சு பார்க்குற மூலமாக நமக்கு என்ன ஐடியா கிடைக்கும்னா, ஸோ கோடு எப்படி இருக்கும், எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா, அந்த கோடுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த மாதிரி நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இது நல்லா என்ன ஒரு ஈஸியான ஒர்க்குனா ஹார்ட்வேர் வாங்காமல் ஆன்லைன்லேயே நம்ம வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கலாம், ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸ் கற்றுக்கலாம். ஓகேங்களா. அதான் ஒரு நல்ல அட்வான்டேஜ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் ஹலோ வேர்ல்டு இருக்கோ அதே மாதிரி அர்டினோவில். ஓகேங்களா. எல்இடி பிளிங்க் ஜஸ்ட் இங்கேருந்து எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லோட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஓகே, இதோட சைஸ் இப்படி பெருசாக்கிக்கலாம். ஓகேங்களா. இதை பார்த்தீங்கன்னா அர்டினோ யுனோ போர்டு. ஓகேங்களா. விர்ச்சுவலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, விர்ச்சுவலாக நம்ம வந்து ரியல் ஹார்ட்வேர் கிடையாது, சிமுலேஷன் மூலமாக பண்ண போகிறோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ண காம்பனன்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். A0 A1 A2 A3 A4 A5 அனலாக் பின். ஓகேங்களா. பவர், கிரவுண்டு விஇன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். 5 வோல்ட் 3.3 வோல்ட். சில சென்சார்ஸ், சில டிவைசஸ், எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் தேவைப்படும், 5 வோல்ட் தேவைப்படும், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டிஜிட்டல் பின், இதெல்லாம் டிஜிட்டல் பின். ப்ளூடூத் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஐஓடி கூட பண்ண முடியும். ஆனால் டிங்கர் கேடில் வந்து ப்ரோமோ வெர்ஷன் போகணும், பேசிக் வெர்ஷனில் பண்ண முடியாது. ஓகேங்களா. இது ஆன்லைன் அக்சஸ், ஃப்ரீ அக்சஸ், டிங்கர் கேட் சர்க்கியூட்ஸ். ஓகேங்களா. அர்டினோ ஹெட்டிங் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அர்டினோ ஓகே, ஃபைன், ரைட்டு. இப்போ இந்த ஹார்ட்வேர் இருக்குது. இந்த ஹார்ட்வேரில் என்ன கனெக்ட் ஆகிருக்கு? டிஜிட்டல்னால் என்ன? 0 1. ஓகேங்களா. இந்த பின்னில் 0 1 அந்த ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று ஆப்ஷன் பல்ஸ் வித் மாடுலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிஜிட்டல் சைடு அனலாகும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். நம்ம கோடு, எனக்கு ஃபஸ்ட் டைம் கோடை கிளிக் பண்ணுங்கள். சொல்லியிருக்க 2 வகையான கோடு இருக்குது. ஒன்று பிளாக்ஸ். இந்த பிளாக்ஸில் அவுட்புட், கண்ட்ரோல், இன்புட், மேத், நொட்டேஷன், வேரியபிள். அனதர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கூட இருக்குது. டெக்ஸ்ட், பிளாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ரெண்டுமே கலந்து கூட இருக்கும். ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணுற பாருங்களேன், பிளாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட். இது வந்து பிளாக்ஸ். உங்களுக்கு பிளாக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பிளாக்ஸ் ப்ரோக்ராமிங் போங்க, டெக்ஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் போங்க. ஓகேங்களா. ஓகே, ஃபைன். ஸோ இந்த பிளாக்ஸ், ஓகேங்களா, கவுண்ட் அப் பை 5 ஃபார் பிரைட்னஸ் ஃப்ரம் 0 to 255. ஓகேங்களா. சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5 வரைக்கும் கவுண்ட் பண்ணோம், பிரைட்னஸ் எவ்வளோ நேரம் கொடுக்கும். ஓகேங்களா. செட் பின் 9 to பிரைட்னஸ். 9th பின்னில் டிஜிட்டலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. டிலே எவ்வளோ நேரம்? 30 செகண்ட் டிலே. கவுண்ட் டவுன் 5 4 3 2. ஓகே, அந்த மாதிரி கவுண்ட் ஃப்ரம் எங்கேருந்து 255லேருந்து 0 வரையும் கவுண்ட் டவுன் ஆகும். கவுண்ட் அப்போ எவ்வளோ தூரம் ஆகும்? 0லேருந்து 255 வரையும் ஆகும். கலர்ஸை பார்த்துங்க. இது என்ன கலர்? கண்ட்ரோல். இந்த பிரைட்னஸ் என்ன கலர்? வேரியபிள்ஸ். இது என்ன கலர்? அவுட்புட். ஓகேங்களா. வெயிட் என்ன கமெண்ட்? ஸோ இந்த கலர்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு கலர்ஸும் 6 கலர்ஸ் இருக்குது. என்ன நம்ம பிளாக்ஸ் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து
அந்த விண்டோவில் பேஸ்ட் பண்ணும்போது கலர்ஸும் காமிக்கும். ஓகேங்களா, இதுதான் பிளாக்ஸ் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா, என்ன ப்ரோக்ராமிங்? ஃபேடு. ஓகேங்களா, அது காமிக்கிறேன். கவுண்ட் அப், கவுண்ட் டவுன். ஏன் இங்கே 0 to 255 போட்டிருக்காங்கன்னா டிஜிட்டல் பின் வந்து அதனுடைய சைஸ் 0 to 13 சொன்னல, D0 to D13 அதனுடைய சைஸ் வந்து 8 பிட். ஓகேவா, 8 பிட். இப்போ இந்த சைடு எவ்வளோ சைஸு? 8 பிட்டு தான். D0 to D13 அதோட பிட் சைஸ் என்ன? 8 பிட். ஓகேங்களா, அப்போ 8 பிட்னா 2 பவர் n 2 பவர் n ஈக்குவல் 2 பவர் 8 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 1 to 256 ஆர் 0 to 255 வரும். 0 to 255 அந்த சிக்னல் ரேஞ்ச். இதுதான் டிஜிட்டல். எல்லா பின்னும் சேம் தான் டிஜிட்டலுக்கு. அனலாக் பின்னுக்கு அதனுடைய சைஸ் என்ன? நான் இதை பற்றி பேசுகிறேன். அடினோ யூனோ மைக்ரோ கண்ட்ரோலை பற்றி பேசுகிறேன். இதனுடைய பிட் சைஸ் என்ன? A0 to A5 அனலாக் 0 to அனலாக் 5. எல்லா பின்னும் என்ன சைஸு? 10 பிட். இது எவ்வளோ? 10 பிட். 10 பிட். அப்போ 10 பிட்னா நமக்கு எவ்வளோ வேல்யூஸ் வரும்? ஓகேங்களா, 0 to 1023 சைஸ். 0 to 1023 இது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போ கோடு போங்க. ஸோ கோடு Arduino Uno IDE. IDE னா என்ன? Integrated Development Environment. ஓகே, Integrated Development Environment. நீங்கள் சி ப்ரோக்ராமிங் பார்த்துருப்பீங்க, நிறைய கோடிங்லாம் பார்த்துருப்பீங்க. இன்டெகிரேட்டட்னா ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஒரு கம்பைலர் மூலமாக ஓகேவா இன்டர்ஃபேஸ் பண்ணுறது. அடுத்தது ப்ரோக்ராமிங் கோடிங்கு. ஓகேங்களா, மிஷின் லாங்குவேஜாக மாற்றுறது, அதான் ஐடிஇ. ஓகேங்களா, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். எந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஹார்ட்வேர் எடுத்துக்கிட்டாலும் ஓகேங்களா, நீங்கள் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் பண்ணாவே அது பேர் என்னன்னு சொல்லுவோம்? ஐடிஇன்னு சொல்லுவோம், இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகே, அப்போ ப்ரோக்ராமிங்க்கு வந்து ஒரு கம்பெனி, இப்போ மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம், கூகுளாக எடுத்துக்கலாம், இல்லை ராஸ்பெரி பை ஆர் பைத்தான், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் ஹார்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் எழுதும்போது ஓகேங்களா ஐடிஇ தான் யூஸ் பண்ணுவாங்க, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கோடு பாருங்கள். ஸோ பிரைட்னஸ் இன்ட்டுனா என்ன? டேட்டா டைப். உங்களுக்கு தெரியும் டேட்டா டைப் இன்ட் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி பிரைட்னஸ் 0வாக இருக்கும். செட்டப் வாய்டு செட்டப், இது வந்து ஃபங்க்ஷன். Arduino Uno ஐடியில் வாய்டு லூப், இது ஒரு ஃபங்க்ஷன்ஸ். செட்டப்பில் என்ன பண்ணுவோம்னா ஹார்ட்வேரை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அது ஒன் டைம் மட்டும்தான் ரன் ஆகும். செட்டப்பில் என்ன கொடுத்தாலும் கமாண்ட். பின் மோடு, பின்னா என்ன? நம்பர். எந்த பின் நம்பரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்? 9. அந்த ஹார்ட்வேர் வந்து இன்புட்டா அவுட்புட்டா, அதான் மோடு. தட்ஸ் ஆல். பின் மோடுனா என்ன? பின் நம்பர். மோடுனா இன்புட்டா அவுட்புட்டா, அவ்வளோதான் சொல்லணும். லூப் நமக்கே தெரியும், லூப் மீண்டும் மீண்டும் ஐட்ரேஷன் ரிப்பீட் பண்ணுறது, அதான் லூப். ஓகேங்களா, ஃபாருங்கிறது ஒரு கண்டிஷன்ஸ். பிரைட்னஸ் இது வேரியபிள் நேம், ஒரு வேரியபிள் நேம். 0 ஸ்டார்டிங் எவ்வளோ? 0. பிரைட்னஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 255, then brightness plus equal to 5. ஓகே, இது என்ன மீனிங் தெரியுங்களா? இதான் வந்து 5 இன்க்ரீஸ் ஆகும். 0 0 + 5 5 5 + 5 10 அப் டு எவ்வளோ வரும்? 255 வரையும் உங்களுக்கு போகும், அதான் மீனிங். அப்போ அதை எடுத்துகிட்டு போய் எங்கே எழுதணும்? அனலாக் ரைட். நான் சொன்ன டிஜிட்டல் பின்னில் அனலாக் ஆப்ஷன் இருக்குது, பல்ஸ் வித் மாடுலேஷன் பின். ஓகேவா, அந்த நம்பர் 9 பிரைட்னஸ் எவ்வளோ டிலே கிடைக்கும்? 30. இப்போ கவுண்ட் அப் பண்ணிங்களே 0 to 255, இப்போ கவுண்ட் டவுன் பண்ணணும், அதே கோடிங் தான். எதில் ஸ்டார்ட் ஆகும்? 255ல் ஸ்டார்ட் ஆகும். பிரைட்னஸ் எப்படி இருக்கும்? கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0. நீங்கள் எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? 5. அவ்வளோதான், அதே கோடிங் தான். சிம்பிள் இந்த கோடு. ஓகேவா, ஜஸ்ட் போங்க. 2 வகையான கோடிங் இருக்குது டிங்கர்கேடில், பிளாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட். ஓகேங்களா, ஸ்டார்ட் சிமுலேஷன். பாரு, அந்த ஃபேடு அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் குறைய ஆரம்பிக்கும். இன்க்ரீஸ் ஆகும், குறைய ஆரம்பிக்கும். கவுண்ட் அப், கவுண்ட் டவுன். நீங்கள் இதை கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் ஃபேடுனா என்ன?
அதனுடைய பிரைட்னஸ் எவ்வளோ அதிகரிக்கும் 5 ஜீரோலேருந்து 5 255 வரைக்கும். ஏன் 250 வரைக்கும் தான் மேக்ஸிமம் போக முடியும் டிஜிட்டல் பின்னில். அடுத்தது 255லேருந்து கவுண்ட் டவுன் 250 245 கவுண்ட் டவுன் ஆகும். சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம என்ன ப்ராப்ளம் என்ன வேணும் நமக்கு அந்த அப்ஜெக்டிவை போட்டுக்கிட்டு நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணலாம் ஈஸியாக. இதுலேருந்து நம்ம நிறையா கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸ்டாப் சிமுலேஷன் பார்க்குறதுக்கு எல்இடி சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? பட் கோடிங் எழுதும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டேட்டா டைப்னா என்ன, வாய்டு செட்டப்னா என்ன, வாய்டு லூப்லாம் என்ன, இருக்கிற ப்ரோக்ராமை ஓனாக எழுத முடியுமா, இந்த மாதிரி நான் நிறையா பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம நிறையா கற்றுக்க முடியும். ஓகேங்களா? 10 or 12 எக்ஸாம்பிள்ஸ் சொன்னால அதை பண்ண முடியும். அது ஒன்று. ஸோ நீங்கள் இந்த விஷயம்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்இடி எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, கேத்தோடு கிரவுண்டுக்கு போயிருக்கு, ஆனோடு ஒரு எண்டு ரெசிஸ்டருக்கு போயிருக்கு, இன்னொரு எண்டு வந்து பின் நம்பர் 9. அப்போ பின் நம்பர் 3, பின் நம்பர் 5, பின் நம்பர் 6, பின் நம்பர் 9, பின் நம்பர் 10, பின் நம்பர் 11 இதெல்லாம் வந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவோம். எதுக்காகனா பிடபிள்யூஎம் பின் ஆக்ட் ஆஸ் டிஜிட்டலாக இது வந்து அனலாகாக வேலை செய்யும். அனலாக். ஓகேவா? அனலாக்னா என்ன, கண்டினியூஸ். டிஜிட்டல்னால் என்ன, ஆன் ஆஃப், 0 1 ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பட் நம்ம டிஜிட்டல் சைடில் ஃபேடிங் ஆகணும். எப்படி ஃபேடிங் ஆகணும், 5 கவுண்ட் பண்ணோம்ல, அதுக்காக கண்டினியூஸ் சிக்னல் வேணும். அப்போ பல்ஸ் வித் பின் வந்து ஆக்ட் as a அனலாக். என்னென்ன பின் அது 3 5 6 9 10 11. ஓகேங்களா? இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நாளைக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ பண்ணும்போது ரீசனோ கோடு எழுதும்போது இந்த இது எதுக்காக இந்த லைன் வருது, ஒரு எக்ஸாம்பிள் திருப்பி நான் கூட காமிக்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே, இனிஷியலாக பிரைட்னஸ் இன்ட்டுங்கிறது டேட்டா டைப். பிரைட்னஸ் நம்ம வேறு வேரியபிள் வேறு நேம்லாம் கொடுத்துக்கலாம், பிரைட்னு கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய்டு செட்டப். ஓகேங்களா? இது பேரந்தீசஸ், இது பிரேஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ், பின் மோடு. செட்டப்பில் உங்கள்கிட்ட என்ன சொன்னால் ஹார்ட்வேர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணும். லூப்பில் எப்படின்னா அந்த ஹார்ட்வேரை நீங்கள் எப்படி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறீங்க, அதான் லூப். ஓகேங்களா? அப்போ இதில் லூப் ஸ்ட்ரக்சரு, டேட்டா டைப், ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஐடியுடைய கோடு ஸ்ட்ரக்சர் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ மல்டிபிள் பெனிஃபிட் இருக்குது இந்த ஆன்லைன் சிமுலேட்டரில். இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் 1 by 1 நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேலை உங்களுக்கு டீச் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் டீச் பண்ண தயாராக இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, நன்றி, வணக்கம்.